வேர்ச்சொல்லை காண். உயிர்ந்தான். வேர்ச்சொல் அப்படின்னாலே கட்டளைச்சொல். அப்போ உயிர்ந்தான் என்பது உய் அப்படிங்கிறது தான் கட்டளைச்சொல். அதான் வேர்ச்சொல். எழுதினான் வேர்ச்சொல்லை அறிக. எழு அப்படிங்கிறதும் கட்டளைச்சொல் தான், எழுதுங்கிறதும் கட்டளைச்சொல் தான். ஆனால் வார்த்தை என்ன? எழுதினான் என்கிற வினைமுற்று. அப்போ அதனுடைய வேர்ச்சொல் என்ன? எழுது. கட்டளையாக இருந்தாலும் எழுது தான். எழு என்பது இல்லை. வேர்ச்சொல்லை அறிக. விற்றான். இங்கே விற்ற, விற்று, விற்றவன். விற்ற வந்துட்டு பெயரச்சம், விற்று வினையச்சம், விற்றவன் வினையாளனின் பெயர். அப்போ வில்லு தான் அதோடைய வேர்ச்சொல். கேடு என்பதன் வினையச்சம் என்ன? வினையச்சம்னா வினைச்சொல் எஞ்சி நிற்பது. அப்போது கேடு என்பது கெட்டு போனான், கெட்டு போனான். அப்போ போனான் என்பதுதான் வினைச்சொல். அப்போது அது எஞ்சி நிற்பதுனால வினையச்சங்கிறது கெட்டு அப்படிங்கிறது தான். சூடு என்பதனுடைய பெயரெச்சம். சூடு அப்படிங்கிறது சூட அல்லது சூடிய, சூடிய மாணவன் அல்லது சூடிய மலர். அப்போ சூடிய அப்படிங்கிறது தான் பெயரெச்சம். சூடு என்பதனுடைய படுதல் என்பதுடைய முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா படுதல் அப்படிங்கிறது பாடு. ஏன்னா படுதல் அப்படிங்கிறது பாடுன்னு வரதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சூழ் என்பதனுடைய தொழிற்பெயர் என்ன அப்படின்னா சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் அதனுடைய தொழிற்பெயர். நில் என்பதனுடைய வியங்கல் வினை மற்றும் நிற்க. சரியான சொற்றொடரை காண். இங்கே தீதும் நன்றும் பிறதர வாரா. அதுதான் சரியான சொற்றொடரை காண் அப்படின்னா வாழ்க நற்றமிழர் வாழிய செந்தமிழர். பி தான் ஆன்சர். சரியான சொற்றொடரை காண். கற்க கசடர கற்பவை. கற்க கசடர கற்பவை. டி தான் ஆன்சர். அதேபோல் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ரொம்ப கவனித்து தான் இதை நீங்கள் எழுதணும். இதே போல் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா வினாக்களுக்கும் உங்களால் விடை எழுதி தமிழில் 100 மதிப்பெண் பெற முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.